ஒருவருக்கு பெருங்காயம். பெருங்காயம் விலை போட்டிருக்காசுமா? பேப்பர்ல என்னென்னலாம் போடுறாங்க. ஏனுங்க நல்ல பெருங்காயமா? அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். இந்த பய வாங்கிட்டு வந்தது நல்லாவே இல்ல. நான் பேப்பர் படிக்கிறேனா இல்ல மளிகை கடை லிஸ்ட் படிக்கிறேன்னு நினைச்சியா? எதையா படிச்சுட்டு போங்க, பலகாரத்தை சாப்பிடுங்க. நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க. உங்க அண்ணன் யாராவது சொல்லி அனுப்புனாரா? ஓ, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காராம். இப்ப கூட வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பலகாரத்தை சாப்பிடுங்க. டேய் சுருட்டு. காலையில மறந்துட்டேன். டேய் என்னடா அது? சுருட்ட சொன்னீங்களே, இத சொல்லலடா. என்ன இந்த வீட்டுல என்னென்ன சாமா ஏமாந்து கிடக்குதோ அதையெல்லாம் சுருட்டு. அயோக்கியப்ப போய் சுருட்டு வாங்கிட்டு வாடா. மழை ஓஹோ பரவலாக பெய்யுமா? பட்டினி கொடுமையால் பலகார திருட்டு. பட்டினி சாவு, பட்டினி. ஐயோ ஐயோ, நல்ல தேசம். வீட்டுக்குள்ள யாரப்பா நீ? பூரி. அதான் சாப்பிடுறிய. உன் பேர் என்ன? பூரி. பேரா பூரி? சரணாம்போ. யாருங்க பையன்? பூரி. பலகாரத்தை கேட்கலீங்க, பையனை கேட்டேன். பையன் பேர் தான் பூரி. பூரியா? ஆமா. பையன் ரொம்ப அழகா இருக்கானுங்களே. சிக்கழுத குட்டியில எல்லாம் அழகாதான் இருக்கும். எப்படி வந்தா? எங்க அப்பா கூட. அப்பா கூடயா? உங்க அப்பா எங்க? மேலே. மேலே க்ளோஸ் போட்டுருக்கு. பாபம். உங்க அப்பா பேர் என்ன? மாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன சொன்ன? மாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். நம்ம பைய பேரை சொல்றானே. இலே, இந்த வீட்டு மெத்த மேல இருக்கானே. ஆமா. சாரிதான் சாரிதான். அடியே பாத்தியா, கல்யாணம் ஆகல, எவ்வளவு பெரிய புள்ள. உன் பேரண்டி பேர. ஏன் உங்க பேரன்னு தான் சொல்லுங்களேன். சொல்றேன். வாடா கண்ணு. கல்யாணம் ஆகல, இவ்வளவு பெரிய புள்ளைய பத்திட்டு வந்திருக்கான். கொஞ்சியா எல்லாம் உங்களால வந்ததுதான். என்ன வேணடி? 3 வருஷமா தலையில அடிச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கேட்டா தானே? கல்யாணத்தை பண்ணலைன்னா இப்படி குழந்தைய பத்திட்டு வந்துடுறதா? தாத்தா தாத்தாங்கிறானே. என்ன என்ன தாத்தாங்கிறானே? அவளையும் பாட்டின்னு சொல்லி சொல்லடா. ஏனுங்க இப்படி பதறீங்க? என்னத்துக்கு? பக்கத்து தெரு பையனா இருப்பான், வீடு தெரியாம வந்துட்டான் போல் இருக்கு. ஏப்பா வீடு தெரியாம வந்துட்டியா இல்ல இந்த வீடு தானா? இந்த வீடு தான் பாட்டி. பாட்டியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டானே, கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடியே பாத்தியா உன் மகன் யோக்கியதைய? நாளை இன்னைக்கு நிச்சயதார்த்தம், இவ்வளவு பெரிய புள்ள. இது சட்டப்படி செல்லுமா? சட்டத்துக்குள்ள அடங்குமா இது? அடங்குங்க. என்னடா இது? எப்படி அடங்கும்? என்னங்க இது? நீங்க எவ்வளவு பெரிய படம்னாலும் கொடுங்க, நான் சட்டத்துக்குள்ள அடக்கி கொண்டாடுறேன். அடங்காம போயிருவோம் கண்ணாடி சட்டத்துக்குள்ள. சிக்கல போய் அவனை கூப்பிடுறான். யாருங்க? அதான் மகா கணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். ஓஹோ, அடுத்த தெரு. அடுத்த ரஞ்சனா மேல இருக்கான், போய் கூப்பிடுறான் சுந்தரத்தை. சின்ன எஜமானா? வாங்க தூக்கிட்டு போயேன் உள்ள. சும்மா இருக்கட்டுமே. மாப்பிள, இது யாரு? இது யாரு? என்ன? நீ யார் பிள்ளை? எங்க அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை. கெட்டிக்காரன். உன் பேர் என்ன? பூரி. பூரி. உங்க அப்பா பேர் என்ன? மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன மாப்பிள? என் மருமகன் சுந்தரா? சொல்ல அது என்னடா இது? சின்ன ஏசமா. அப்பாடி கீழே போய் பாருங்களேன். ஏண்டா போங்களே. மாப்பிள நல்ல நியாயம். கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கான். அயோக்கிய பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்றேன். தேவையானே அண்ணாவாவது தம்பியாவது நீ கூட போய் சொல்லிட்டு பாத்தியா? உங்க முகத்துல முடிக்க மாட்டேன். இப்படித்தான் 1946ல. சரி நான் வர்றேன். இனிமே உங்க சவகாசம் பண்ண சம்பந்தமும் வேணும்.
பாடா பயலே, இருடா உன்னை தொலைச்சு போடுறேன். ஏண்டா ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா வந்துட்டு ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற? துறதால பயமா அவனை. என்னப்பா என்னடா சுந்தரம் அக்கிரமம், கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால ஒரு புள்ளைய பெற்றிருக்கிய. பிள்ளைய பத்தி இங்க எல்லாம் கூட்டு வந்துட்டான். பேர பேர பூரி, பொம்பளை பிள்ளையா பிறந்தா மசாலான்னு வச்சிருப்பான் போல இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன்ப்பா நீங்க தவறுதலா நினைச்சுக்கிடுவீங்கன்னு. இவன் ஏன் மகன் இல்லப்பா. போடா பாரு. இதுக்கு என்னடா சொல்ற? இப்ப ஏன் மகன் இல்ல. பின்ன யார் மகன்? என்னுடைய சிநேகிதனுடைய சிநேகித பிள்ளை. என்ன பிள்ளை? ஆமா, இவன் அவங்க வீட்டுல 2 மாசத்துக்கு முன்னாடி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டானா. அதுல இருந்து மூளை கலங்கிடுச்சான். அப்பல இருந்து எவன் அவங்க வீட்டுக்கு போனாலும் பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுறானா. நேத்துக்கு நான் ஏதோ அகஸ்மாத்தா அவங்க கேளுங்கப்பா. நீ சொல்லு. நேத்து நான் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு உயிரை வாங்கினான். பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. இப்படி கூட்டிட்டு போனா ஒரு கால் சரியாயிடுமோ நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறானே. ஆமா, உன்னத்தான் அப்பாங்கிறான், என்ன தாத்தாங்கிறான், அவளை பாட்டிங்கிறான். பாருங்கம்மா. நீ போடா. ஏய், இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்காங்கல்ல? ஆமா. இந்த ஊர்ல இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இருக்காங்கல்ல? கூட்டு வா. கூட்டு வா. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எப்போ? இப்பவே கூட்டு வரணும். இப்பவே? ஆமா, போடா. போயிடணும். சரிப்பா. ஏய், அங்க போறேன். ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் வேற. சரி போ. மகா கேவலம். அந்த பய சம்பந்தமே நமக்கு வேண்டாமா? அயோக்கிய பய கொஞ்சம் ஏமாந்துருந்தா நம்ம கண்ணுல மிளகா ஊத்திட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை அவருடைய பிள்ளை இல்லையாப்பா? நீ ஒண்ணு என் கண்ணால பார்த்த காதால கேட்டேன். அந்த பய சுத்தத்தோட மகன் தான். என்ன ஏமாத்த நினைச்சாங்களே, என்கிட்ட நடக்கும். என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. 1928ல உங்க அம்மா ரொம்ப பியூட்டி பர்சனாலிட்டி அழகுன்னு சொல்லி எங்க கழுத்துல கட்ட பார்த்தானுங்க. நானா ஏமாறுறவன் அவ அழகு இல்லைங்கிறத அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். பின்ன ஏப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா சொத்து தர்றேன் நாங்க பண்ணிக்கிட்டேன். அப்பா அப்படின்னா அத்தானே நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதாப்பா? முடியாதம்மா, முடியாது. அந்த பயரை விட்டு தள்ளு. இது பாரு, உன் கல்யாணத்துக்கு 1000 மாப்பிளைய கியூ வரிசையில கொண்டாந்து நிறுத்த என்னால முடியும். செக்ரட்டரி சார், நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டேன். சந்தோஷம் சார். இதுல என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? மேலக்காரு பந்தக்காருக்கு கொடுத்துருக்க அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கிவிடும். சரிதான் சார். நானும் அது சம்பந்தமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். செக்ரட்டரி சார், என்ன கடைசியில சுந்தரி என்னை ஏமாத்திட்டாரு. ஆ, அவரே என்ன பண்ண தீரும்? பேசாம சாபம் கொடுத்துடு. நீ வயிறு எரிஞ்சி சாபம் கொடுத்தா அவன் நாசமா போயிடுவான் பாரு. செக்ரட்டரி, நீ எப்படியாவது அவனை அவமானப்படுத்தணும். என் கண் முன்னாலே அவன் அவமானப்பட்டதை பார்த்தாதான் என் மனசு திருப்தி ஆகும். என்ன சொல்றேன்? அவனை நான் எப்படி அவமானப்படுத்த முடியும்? அது எப்படியோ இந்த காரியம் செஞ்சா உனக்கு 500 ரூபாய் தரேன். ரைட். அவனை உன் கண் முன்னால அவமானப்படுத்தணும். அதை நீ பார்க்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ரைட். இதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேமா. எங்க அட்வான்ஸ்? இந்த உதவியை மட்டும் எப்படியாவது நீ எனக்கு செய்து கொடுத்துரு. உன் டிராமா கம்பெனிக்கு என்னால என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நான் செய்து கொடுத்துறேன். அது சரிப்பா. ஊருக்கு நாங்க 2 பேரும் அம்மா அப்பான்னு சொன்னா உங்க அப்பா நம்பணுமே. அட எல்லாம் நம்புவார்ப்பா. நீங்க தான் சிஸ்டர் இதை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தரணும். நல்லா இருக்கு. இவருக்கு சம்சாரமாக நடிக்கணும். ஏன் நடிக்க கூடாதா? ஏதோ ஒரு மனுஷன் ஆத்திரம் அவசரம் வந்திருக்கிறான். இப்ப கூட அதை செய்ய கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாடகத்தோட போறோம். உங்களுக்குள்ளேயே தகராறா? இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கப்பா. ஒரு சின்ன விஷயத்துக்கு தானே டெம்பரரி ஹெல்ப் கேக்குறேன். அதுக்காக புருஷன் பெஞ்சாத்தியாவா நடிக்கணும்? வேணும்னு அண்ணன் தங்கச்சியா வர்றான். அதுவும் சரிதான். ஐயோ, பூரிக்கு அப்பா அம்மா வராங்கன்னா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிருக்கிறேன். நீங்க வேற அங்க வந்து குளறுபடி செய்யாதுங்க. ஐயோ. சரி வர்றான். அங்க நீங்க கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க. என்னது அடிக்கடி மரியாதைன்ற? உங்ககிட்ட எப்ப நான் மரியாதை குறைச்சல் நடந்தேன் பாத்தீங்களா? மறுபடியும் உங்க தகராறு ஆரம்பிச்சிட்டீங்களே ஒரே கம்மல இருந்துகிட்டு. இந்த பாருப்பா கோபால், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்காக சாயங்காலம் 3 மணிக்கு இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் வீட்டுல. நீ இவங்களை எப்படியாவது கண்டிப்பா வந்து சேரணும். இல்ல எங்க அப்பா என்ன கழுத்து பிடிச்சு வெளில தடுவார். நான் போயிட்டு வரட்டுமா? நான் வரேன் சிஸ்டர். நான் சொன்ன விஷயம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கட்டும். சரிதான், நான் போயிட்டு வா. பாவம் காத்து வாங்க போன இடத்துல ஏன்டா நின்றுட்டு இருக்கிற? போய காத்து வாங்க போன இடத்துல ஏதோ தவறுதலை பண்ணி போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாவம். ஆமா, அயோக்கியத்தனமா நடந்துகிட்டா இதுதான் பலம். தெரிஞ்சுக்கங்க. என்ன நீ என்னையே சொல்ற மாதிரி இருக்குது? உங்களை மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் சொன்னேன். பொதுவா எல்லாத்துக்கும் நீ சொல்றியா?
நீ ஒண்ணு சொல்லாத, நீ எச்சரிக்கை ஆயிரு.